பரமேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். மறைந்த புதனால் நிறைந்த பலனை அடைய காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 5/5/2024 முதல் 11/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலேயே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும், 8ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் விரையாதிபதியாகிய சூரிய பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். அது மட்டும் பாக்கியாதிபதியாகிய சுக்கிர பகவானும் சேர்ந்து அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதுமே பயணிக்க காத்திருக்கின்றார். அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறப்பயே சந்திராசம் வருகிறது. அப்போ இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, கன்னிராசி மேலே இந்த வாரத்தில் வாரத்தின் திங்கள் மதியத்திற்கு மேலே செவ்வாய் முழுவதும் புதன்கிழமை மதியம் வர உங்களுக்கு சந்திராசம தினம் அன்றைய தினம் வருகிறது. அப்போ சந்திராசமும் வேதையும் சேர்ந்தாலே எப்பயுமே பிரச்சனைக்குரியது. அன்று வேதை இல்லை, ஆனால் சந்திராசம் மட்டும் வருகிறது. சரி, இப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி மாலை 4 மணி வரை தேய்பிறை துவாதசி திதியும், அதன் பின்பு திரியோதசி திதியும், மாலை 6 மணி வரை உத்திரட்டா நட்சத்திரமும், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரமும், அமிர்த யோகம் கூடிய சுபமான நாள். அன்று சுப முகூர்த்த நன்னாள், அன்று பிரதோஷ காலகட்டங்கள். ஆக 2 விசேஷம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு வருது. அடுத்து திங்கட்கிழமை 6/5/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு திதி மதியம் 1:30 மணி வரை தேய்பிறை திரியோதசி திதியும், அதன் பின்பு சதுர்த்தசி திதியும் வருகிறது. மாலை 5 மணி வரை ரேவதி நட்சத்திரமும், அதன் பின்பு அஸ்வதி நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய அந்த நாளும் சுபமுகூர்த்த நாள். அப்போ இந்த வாரத்தில் 2 நாள் சுபமுகூர்த்த நாள், ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை அன்னைக்கு. அப்போ சுப செய்திகளை நிறைய எதிர்பார்க்கலான்னு அர்த்தம். அடுத்து செவ்வாய்க்கிழமை 7/5/2024 திதி பகல் 11 மணி வரை சதுர்த்தசி திதி, அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பமாகிறது. அதே மதியம் 3 மணி வரை அஸ்வதி நட்சத்திரம், அதன் பின்பு பரணி நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய அந்த நாள் அமாவாசை திதியாக வருகிறது. அடுத்து புதன்கிழமை 8/5/2024 காலை 9 மணி வரை அமாவாசை திதி, அதன் பின்பு பிரதமை திதி, வளர்புறை பிரதமை திதி ஆரம்பிக்கிறது. அதே போல் மதியம் 2 மணி வரை பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம். அன்று சித்தயோகமும் அமிர்த யோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து 10/5/2024 வெள்ளிக்கிழமை 9/5/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு துவிதியை திதியும், கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 1:30 மணி வரை, அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் வருகிறது. அன்று மதியம் சந்திர தரிசன நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்று திருதியை திதி, அதாவது வளர்புறை திருதியை திதியும், மதியம் 1 மணி வரை ரோஹிணி நட்சத்திரமும், அதன் பின்பு மிருக நட்சத்திரம் வருகிறது. அன்று மரணயோகமும் சித்தியோகம் கூடிய நாளாக அமைகிறது. அந்த திருதியை திதி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பின்பு வரக்கூடிய அந்த வளர்புறை திருதியை திதி அச்சய திருதியாக அமைகிறது. அச்சயம் என்றால் அல்ல குறையாது. அப்போ ஒரு வீட்டில் என்ன அல்ல குறையாகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு தானியங்கள் தான். அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா இவையெல்லாம் நிறைய இருந்தாலே அந்த வீடு என்றைக்குமே அன்னபாக்கியமாக நிறைஞ்சு நிற்கும். இப்போ தங்கத்தை இப்போ பண்ணுறாங்க, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்த விஷயம். ஆனால் அன்னபாக்கியங்கள் நிறைந்திருந்தால் அதுவே யோக பலங்கள் உண்டு. அதிதி போஜனமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் அந்த அச்சய பார்த்தியத்தினால் கிடைக்கிற விஷயம், அச்சயத்தினால் கிடைக்கிற விஷயம். அந்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருகிறது.
அடுத்து சனிக்கிழமை இந்த வாரத்தில் இறுதி நாள் 11/5/2024. திதி வளர்பிறை சதுர்த்தி திதி. மதியம் 1 மணி வரை மிருகசீரிஷ நட்சத்திரம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். அன்று முழுவதும் சித்த யோகம். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கன்னிராசி என்பதிலே உங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, யோகாதிபதியாகிய சுக்கிர பகவானோடு இணைந்து தனஸ்தானத்தை பார்க்குறதுனால பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அவரோடு விரையாதிபதியும் இணைந்திருப்பது சுப விரயங்களை நிறைய கொடுக்கும். அப்போ பணம் நிறைய வரும். ஃப்ளோட்டிங் மணி மாதிரி வந்து போகும். அந்த வந்து போகிறத சுப விரயமாக மாற்றினால் பலம் அதிகமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்போ யோகமும் லாபமும் பொருந்திய பலம் பொருந்திய இந்த வாரம் பணப்பொருளாதாரம், தன வாக்கு, குடும்பஸ்தானம் யோகத்தை கொடுக்கும். குடும்ப ரீதியான நல்ல பலன்களை அடைவீர்கள். உங்களால் குடும்பத்திற்கு எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அது எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அதை நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானே 10ஆம் இடத்தை வரக்கூடிய காரணத்தினால தொழிலில் சில இடங்களில் விட்டு கிடைச்சாலும் லாபங்கள் கிடைக்கும். திருப்திகரம் நிச்சயமாக நிலவும். பலமும் பலகீனங்களையெல்லாம் பலமாக மாற்றக்கூடிய வல்லமையும் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் குரு பகவானுடைய பார்வை இந்த ஓராண்டு முழுவதுமே கன்னிராசிக்கு தான் நல்ல பலன். முதல் பலன் கன்னிராசிக்கு. அதன்படி உங்கள் ராசிக்கு குரு பார்க்க கோடி நன்மை நிச்சயமாக கிடைக்கும். சுபமங்கலங்கள் நிறைய கிடைக்கும். அப்போ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் ஞாயிறு மற்றும் திங்கள் 2 நாளும் சுபமுகூர்த்த நாள். சுபமுகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப யோகங்களும் மங்களங்களும் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சிறு சிறு பணி சுமைகள் அதிகரித்தாலும் முடிவில் சுபமங்கலம் யோகமாக கிடைக்கும்.